சீசன் 1 இந்த வாரத்தோட முடிஞ்சிருச்சு. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அந்த கிளைமேக்ஸ் வந்து சூப்பராவே வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் சீசனுக்கான லீடுமே வந்து செமையா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, வாங்க எபிசோட் 97ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஐராக்கு வந்து எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கல. அதே மாதிரி அவர் ஃப்ரெண்டோட போட்ட அந்த டீலும் போயிடுச்சு. ஸோ பணத்துக்காக அவன் பயங்கரமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். பதட்டமாவே வந்து இருக்கிறான். ஸோ கண்டிப்பா இந்த டைம்ல அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான். ஸோ அவனையும் அவன் ஒய்ஃபையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ராஜா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்கிறப்போ எனக்கு ஐரா கூட பரவாயில்ல, ஆனா ஐராவோட ஒய்ஃப் தான் பயங்கரமான டேஞ்சர், அவங்கள இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஐராவும் அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா எங்கேயோ சலூனுக்கு போவாரு. கட்டிங்கா ஷேவிங்கான்னு கேட்டா கரெக்டா ஒரு கட்டு பணத்தை எடுத்து ஏதோ ஒரு பேப்பரை வந்து கொடுக்குறாரு. அவர் ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் விக் மாதிரி ஏதோ ஒரு இதை கவரில் போட்டு கொடுக்குறாங்க. என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். நம்ம ராஜா அண்ட் டீம் பாத்தீங்கன்னா க்ளோஸா இவங்களோட எல்லா மூவ்ஸுமே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம கமிஷனர் இருக்கிற தெரியுமா, முத்துப்பாண்டி, அவருக்கு வந்து இப்ப தெரிஞ்சிச்சு ராஜா அண்ட் முரளி வந்து ஏதோ இந்த மாதிரி ஃபேக்கான சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி தான் வந்து உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹையர்ட்ட கேக்குறப்போ ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றாரு. ஆஹா, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த ஜஸ்டிபிகேஷன் சூப்பரான ஒரு விஷயம் தாங்க. ஒருத்தன் ட்ரைனிங்க்கு வந்து உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அவன் வந்து பாஸ் ஆகி வெளியே வந்திருக்கானா கூட பரவாயில்ல. இவன் ட்ரைனிங்கே அட்டன் பண்ணல, இவன் 10th பாஸ் பண்ணல, ஆனா இவனை வந்து ஃபேக் போலீஸ் அப்படின்னு உள்ள எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு மேல இருக்கிற கமிஷனர்னு சொல்லிட்டு உன்னதான் கேள்வி கேட்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் ஃபெயிலியரா இருக்குது. ஸோ இதை நம்ம வெளியே பண்ணோம்னா ஒருத்தரா எல்லாருமே மாட்டோம். இதுக்கு வந்து நம்ம பேசாம கம்முன்னு இருக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு அவர் சொல்லிடுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வாவர் வந்து இது ஏதோ போலீஸ் டேன்னு ஏதோ ஒன்று வருது, ஸோ அதுக்காக வந்து இந்த ட்ரைனிங் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் வந்து விசிட் பண்ண போறாரு அப்படின்னு. அதை கேட்டோன்னா முரளி செம ஷாக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த பேட்ச்ல, அதாவது அந்த ராதாகிருஷ்ணனுக்கு அடியில் இருக்கிற பேட்ச்ல தான் இவர் ட்ரெயின் ஆகி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் இல்லையா. இதை கேட்டோன்னா அவரு செமையா பீதி ஆயிட்டு எப்பவும் போல நேரம் ராஜா கிட்ட போயிட்டு பேசாம நானே சரண்டர் ஆயிரவா அப்படின்னு. டேய் தயவு செய்து விருப்பேத்தாதடா, நான் பாத்துக்கிறேன் போடா அப்படின்ற மாதிரி ராஜா சொல்லிடுவாரு. ஏன்னா நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த முரளி எப்ப பாரு ஏதாவது ஒரு லைட்டா அவர் மாட்ட போறாருன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வேகமா வந்துட்டு நானே சரண்டர் ஆயிருவா, நானே போயிருவா, இந்த மாதிரி தான் வந்து அவர் பேசிட்டு இருப்பாரு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம நீலா அண்ட் ராஜாவோட மேட்டருங்க. அதாவது நீலா வந்து கிராஜுவலா சேஞ்ச் ஆயிட்டே வராங்க அப்படிங்கறத நம்ம காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்த மாதிரியும் அண்ட் அவங்க வந்தோடனே என்ன வீடெல்லாம் கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்றது, அடுத்து இவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எது கேட்டாலும் என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணாரு அப்படின்னு அவங்க சொல்றது. அண்ட் அவங்க அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றதை அவங்களும் பார்த்துட்டு இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்றது. அண்ட் இவங்க அதை கேட்டோன்னா நேரா கண்ணாடியில போய் அவங்களே அவங்க ஃபேஸை ஒரு வாட்டி பாத்துக்கிறது. ஸோ இவங்க இத்தனை நாள் ஸ்லோவா மாறிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க, இப்போ டோட்டலா மாறிட்டாங்க, அவங்க வந்து ராஜாவை வந்து ஏத்துக்க போறாங்க அப்படிங்கிற ஃபீலை வந்து கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஆனா இவங்க இவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் பாக்குறப்போ ஒரு சைடு ஒருவேளை அடுத்த 3 எபிசோட்ல ராஜாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, இல்ல ராஜாக்கு ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிக்க வச்சுட்டாங்க. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஜீவா அண்ட் ஸ்வென்சி, ஸோ இந்த ட்ரைனிங் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் வேற வந்து ஸ்வென்சியோட பழைய கிரஷ் ஆமா. ஸோ இதை கேட்டோன்னா ஜீவாக்கு செம ஷாக் ஆயிட்டு ஐயோ இப்போ நம்ம ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இந்த மாதிரி பரபரப்பா வந்து போய்கிட்டு இருக்கு. இதுதான் கடைசி 4 எபிசோடு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஜீவா அண்ட் ஸ்வென்சியை வந்து உள்ள கொண்டு வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே காமிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த எபிசோடுன்னு கிடையாது, பட் இந்த வாரம் வந்த எபிசோட்ஸ்லேயே வந்து ஜீவா அண்ட் ஸ்வென்சியோட போர்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்திருக்கும். சீசனே முடிய போது இந்த கடைசி 4 எபிசோட்ல வந்து இவங்களை கொண்டு வந்து இவ்வளோ வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஏன்னா அந்த பேஸை வந்து அதை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, எபிசோட் 97ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ எபிசோட் 98ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.